ரத்தம் எனக்குள்ள இருக்கு. அவரை விசுவாசிக்கிற எனக்குள்ள அந்த ஆசீர்வாதம், யாக்கோப்பின் ஆசீர்வாதம் எனக்குள்ள தான் வந்து சேருது. அல்லேலூயா. நாங்க சோர்ந்து போவது இல்லை. நாங்க சோர்ந்து போவோமா? அல்லேலூயா. ஒரு புத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பிடிச்சிக்கோ. ஏன்னா 3.5 வருஷமா உனக்கு தண்ணி எடுக்க நேரத்தில் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான தேசத்தை கண்டோம் கண்டோம் கண்டோன்னு சொன்னிய. என் சித்தம் படிப்படியாய் உனக்கு நிறைவேறுச்சா இல்லையா? இதைத்தான் தேவ ஜனங்களுக்கு உரைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எடுத்து உரைக்கணுமா வேண்டாமா? காலையில தேவ ஆவியானவர் என்னோட பேசினாரு. என்ன பேசினாரு? யாக்கோப்புக்குள்ள இருந்த ரத்தம் இயேசுக்குள்ள வந்துட்டான். இயேசு அவருடைய பிள்ளையாய் மாறுறார். யாக்கோப்பின் சந்ததி. யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். அங்கே ஒரு துளிர்த்த கோல் என்னப்படுது வருதுன்னு தீர்க்கதரிசி சொன்னானே, அந்த இயேசு வந்த பொழுது யாக்கோபுடைய இரத்தமாய் மாறுகிறார். அவர் யூத கோத்திரத்தில் வருகிறார். யாக்கோப்புக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வருகிறது, இயேசுக்குள்ள வருகிறது. ஆகவேதான் இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள். உடையவராய் இருக்கிறபடினால தான் நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள். என்னைக்கு நினைக்கியோ அன்னைக்கே உனக்குள்ள அந்த ரத்தம் ஓட ஆரம்பிச்சுட்டு நீ ஒரு ஆசீர்வாதத்தின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நான் சோர்ந்து போக அவசியம் இல்லை, நான் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமா தான் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடணும், நான் சோர்ந்து போவது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிடணும், சோர்ந்து போவது. நான் ஏன் சோர்ந்து போகணும்? நான் எதுக்கு சோர்ந்து போகணும்? என்கிட்ட விசுவாசம் இல்லைன்னா தான் சோர்ந்து போகணும். அல்லேலூயா. அவரை எல்லோரும் விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் ஆயிட்டீங்க. இதுதான் அவருடைய சித்தம். அப்போ உனக்கு என்னைக்கு விசுவாசம் குறையுதோ அன்னைக்கு நாசம் ஏற்படுதுன்னு அர்த்தம். என்னைக்கு விசுவாசம் கூடுதோ அன்னைக்கு உனக்கு அழிவில்லை, ஆசீர்வாதம் கூடுது. அல்லேலூயா. பாத்தீங்களா? இதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கர்த்தர் தெளிவா பேசினார். எதுல பேசினாரு? நீங்கள் சோர்ந்து போகாத படிக்கு விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானோடு கூட சங்கீதத்தில் பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ விசுவாசத்துல குறைவுள்ளவனாய் காணப்பட்டால் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஆமென். நீ விசுவாசத்துல உறுதியா நின்னா உனக்கு பிரச்சனை வராது. அல்லேலூயா. நீ பாவம் செய்ய துணிய மாட்டாய், பொய் சொல்ல துணிய மாட்டாய். ஏனென்றால் உனக்குள்ள விசுவாசம் என்னும் அடிச்சுவடு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் திரும்பலாம். 2 கொரிந்தியர் 4:16-17 சொல்லுது, ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. தேவ சித்தத்தில் நிற்கிறவங்க நீங்க ஒரு நாளும் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. எங்கள் புறம்பான மனுஷனான அழித்து, அதாவது எங்கள் புறமான மனுஷனானது அழிந்து, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அழித்து, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதாவது புறம்பான மனுஷன் அழியிறானா, ஆனா உள்ளான மனுஷன் என்ன பண்றானா? நாளுக்கு நாள் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அனாய்டிங், அதுக்கு பேர் என்னது? அனாய்டட் மேன். இல்லைங்க, கவனிங்க. அனாய்டட் மேன், நல்லா கவனிங்க. அனாய்டட் மேன். அனாய்டட் மேன் என்ன பண்றான்? அபிஷேகிக்கப்பட்டவன். இவனுக்கு உள்ள என்ன வராது? ஆவியில நிறைய
விசுவாசத்தில் நிறையும் பொழுது ஆவி வந்துடுது. அந்த ஆவி